52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனம் பார்க்கிறதுக்கு புரியாதது போல உங்களுக்கு காணப்படும். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. தீவிரித்து அப்படின்னா ஒரு பரபரப்போடு, ஒரு பதட்டத்தோடு, எப்படி எடுத்துக்காட்டோடு புரிந்து கொள்ள வேண்டும்னா, இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு பப்ளிக் எக்ஸாம்னா 8:45 ஒரு மாணவன் வீட்டிலிருந்து கிளம்புனா எவ்வளவு பதட்டத்தோடு கிளம்புவான். அது உங்க மனதில் கற்பனை செய்ய முடியுதா? 9 மணிக்கு ட்ரெயின், 9:30க்கு ட்ரெயின், வீட்டிலிருந்து 9:15 நீங்க கிளம்புறீங்கன்னா என்ன தோணும்? சாப்பாடு எடுக்கலாலும் பரவாயில்ல, தண்ணி பாட்டில் எடுக்கலாலும் பரவாயில்ல, அடிச்சு பத்திட்டு ஓடுறான்னு. அதுதான் என்னது? தீவிரித்து புறப்படுதல். பதட்டத்தோடு பரபரப்போடு புறப்படுவது என்னது? தீவிரித்து புறப்படுவது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. ஓடி போகிறவர்னா தப்பிச்சு எப்படியாவது ஓடி, நல்ல வேலை நான் தப்பிச்சேன், நல்ல வேலை நான் ஜீவன் தப்ப ஓடி போங்கிற மாதிரி என் ஜீவனை காப்பாற்றுறதற்கு நான் தப்பித்து ஓடி ஒளிந்து கொள்வது போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்க வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நீங்க நம்பி இந்த வசனத்தை விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் இத்தனை வருஷம் என் வாழ்க்கைக்காக, என்னுடைய பொருளாதாரத்துக்காக எத்தனை நாட்கள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க, எத்தனை நாட்கள் நிம்மதியாக தூங்காமல் இருந்திருப்பீங்க, எத்தனை சந்தோஷமான காரியங்களை இழந்து நீங்கள் உங்களுடைய அந்த உலகத்தின் பங்குக்காக தீவிரமாய் புறப்பட்டு போய் இருந்திருப்பீர்கள். எத்தனையோ காரியங்களுக்காக பல காரியங்களை இழந்து போய் பதட்டத்தோடு நாட்களை கழித்து கொண்டு இருந்திருப்பீர்கள். ஓடி போவது போல உங்க வாழ்க்கை சில நேரம் பிரச்சனைகளை கண்டு, கடன்களை கண்டு, வியாதியை கண்டு தப்பித்து ஓடுவது போல உங்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஓடி போய் இருந்திருப்பீர்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்னால மார்ச் பாஸ்ட் பண்ணிட்டு போவாரு. நீங்கள் அவருக்கு பின்பாக இளைப்பாறுதலோடு, சமாதானத்தோடு, பொறுமையோடு, சகலவித ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுமந்து கொண்டவர்களாய் ஜென்டில் வாக்கு கர்த்தர் உங்களை பண்ண வைக்க போகிறார். ஏன்னா முன்னாடி போகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க தனியா போனதாங்க உங்களுக்கு பிரச்சனை, ஆனா முன்னாடி போகிறவர் கர்த்தர், உங்களுக்கு முன்னாடி போகிறவர். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் எப்படி வருதுன்னா, பரபரப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலை, பதட்டமா இருக்கிற சூழ்நிலை எல்லாம் வருகிறது. நம்முடைய சர்ச் பிரச்சனை வந்த நாட்கள்லாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பும் போது மனதில் ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு பதறக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு போஸ்ட்மேனை பார்த்தா பயம் வரும், காக்கி ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒரு பயம் வரும், ஏதோ லெட்டர் கொண்டு வராங்க போல அப்படின்னு சொல்லி வரும். ஒரு லெட்டர் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அந்த லெட்டரை பார்க்கும்போது வேற லெட்டரா இருந்தா தான் நமக்கு நிம்மதியா இருக்கும். அரசுல இருந்து லெட்டர் வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? பயமாய் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கும் போது யாராவது ஒருவர் வேகமாய் நம்மளை பார்த்து பேச வந்தாலே சரி ரைட், ஏதோ பிரச்சனை வருது போல என்று இருக்கும். எத்தனையோ நாட்கள் அங்க ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கும் போது அங்க பிரச்சனை வந்திருக்கும். இங்க 10:30 மணிக்கு ஆராதனை நடத்த வேண்டியிருக்கும். என்னன்னு செய்வது தெரியாமல் போராட்டம், அங்கேயும் போராடி வேகமா வந்து இங்கேயும் செய்யற மாதிரியான காலங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் இந்த நாட்கள் அப்படி போகல. அவர் நமக்கு முன்னே போயிருக்கிறார். இளைப்பாறுதலான ஆராதனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இது சபைக்காக சொல்லல, உங்களுக்காக சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்கள் பதட்டத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தை விசுவாசித்து நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் தீவிரித்து போவது இனி இருக்கக்கூடாது. ஓடி போவது போல் என் ஜீவனை காப்பாற்றுவதற்காக நான் புலம்பி தவித்து ஓடி போவது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் என் முன்னால போகணும், இஸ்ரவேலின் தேவன் என்னை பின்னால காப்பாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் தாமே அவர்களுக்கு முன்னே கடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி போடுவார். அவர்கள் வாசல் வழியாய் முற்பிரவேசிப்பார்கள்.
கடல் மேல என்ன பண்றாரு, நடந்து வர்றாரு. கத்துறாங்க, ஆவேசம் ஆவேசம் என்று சொல்லி கத்துறாங்க. புயல் காட்டுல பயங்கரமா இருக்குது. தண்டு கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கடல் மேல வர்றதை பார்த்து கத்துறாங்க. இயேசு நான் தான் அப்படிங்கிறார். நான் தான் அப்படின்னா அந்த வார்த்தை, இயேசு உபயோகித்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? மோசேக்கு கர்த்தர் சொல்லும் போது, எகிப்து தேசத்துல போய் என்ன பண்ணு, என் நாமத்தை சொல்லி என் பிள்ளைகளை விடுதலையாக்கு அப்படின்னு சொல்லும் போது, உம்முடைய பெயர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தி ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி, நீ இருக்கிறவேன் என்று சொன்னவர் உன்னை அனுப்பினார்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அதே வார்த்தைய, அதே பதத்தை தான் ஆண்டு இந்த இடத்துலயும் எபிரே அராமிக்ல யூஸ் பண்ணுவாரு. ஐ ஆம், நான் தான் என்ன பண்ண இருக்கிறேங்கிற அந்த வார்த்தையை தான் நான் தான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்பார். இயேசு படகு ஏறாத வரைக்கும் படகு என்ன ஆயிட்டு இருக்குது, போராடுது, தீவிரிக்குது, என்னெல்லாமோ செய்து பார்க்குது, படகு நகலவே மாட்டிக்குது. ஆனா இயேசு எப்போ படகுல ஏறி உக்காந்தாரோ அடுத்த நொடி அது ஜென்டிலா அங்க போய் என்ன ஆயிடுச்சு, ரீச் ஆயிடுச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு என் படகுல இருக்கிறார், என்னை ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷன்ல ரொம்ப ஜென்டிலா கொண்டு போய் என்ன பண்ணுவார், என்னை சேர்ப்பார். அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களை பிறகே காக்கிறவராய் இருப்பார். இதை நீங்க ஆங்கிலத்தில் எடுத்து வாசித்து பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆங்கில பைபிள் வச்சிருக்கிறவங்க இப்போட நீங்க எடுத்து வாசிக்கலாம். அந்த வசனத்தை 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, you shall not go out with haste, hastனா வேகமாய், nor go by flight, பறந்து போவது போல. இங்க ஓடி போவது என்று இருக்கு. ஆங்கிலத்துல பறந்து கஷ்டப்பட்டு, சில பேர் பாத்தீங்கன்னா இவ்வளவு பரபரப்பு பறக்கிறன்னு கேட்போம், அந்த மாதிரி அப்படி நீங்க போவதில்ல. For the Lord will go before you and the God of Israel will be your rear guard. அது என்ன சொல்றாரு, Lord and the God. இந்த Lord and the God அப்படிங்கிற வார்த்தை எங்க தெரியுமா வருது? முதலாய் இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆதியாகமம், அதுல மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் முதல்ல நீங்க அப்படி 1ஆம் அதிகாரத்திலிருந்தே பாருங்களேன். ஆதியிலே தேவன், அடுத்த வசனம் 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாகுவது என்றார். அடுத்து வெளிச்சம், தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். தேவன் 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 வருது. அப்படியே 2ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். இங்க மனுஷனை படைக்கிறார். மனுஷனை படைச்ச பிற்பாடு ஒரு வார்த்தை வருது. 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போதே ஒரு வசனம் வருது பாருங்க. அது வரைக்கும் தேவன் 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 வருது. ஆனா மனுஷனை சிருஷ்டித்த பிற்பாடு தேவன் வரல. தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய the Lord your God. அப்படி என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கையின் தேவன், உங்களை நடத்துவதற்கு ஒரு உடன்படிக்கையின் தேவன் தேவைப்படுகிறார். அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி இயேசு போகிறார். இயேசு உங்க முன்னாடி போனார்னா எத்தனை தடையும் அவரை தடுக்க முடியாது. எந்த பார்வோடும் அவரை தடுக்க முடியாது. எந்த செங்கடலும் அவரை தடுக்க முடியாது. எந்த லேகியோனும் அவரை தடுக்க முடியாது. அவரை தூக்கி செத்துட்டார்னு சொல்லி கல்லறைக்குள் வைத்தாலும் 3ஆம் நாள் வெளியே வந்து அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி கொடுத்த தேவன் அவர். இயேசு உங்கள் முன்னே போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பின்னாடி என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். அப்போ இந்த பயணத்தை டிசைட் பண்றது யாரா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு முன்னால ஒரு லீடர் நடந்து போறார். உதாரணமா அந்த மார்ச் பாஸ்ட் நடந்து போவாங்க, பார்த்திருக்கீங்களா? இல்ல இந்த ஒலிம்பிக் இந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மார்ச் பாஸ்ட் நடத்துவாங்க ஸ்கூல்ல. அது பேர் தமிழ் எனக்கு வரமாட்டேங்குது அந்த பேர். டக்குன்னு ஸ்கூல் முடிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு, அதனால அந்த பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு. நடத்துவாங்க பாத்தீங்கன்னா, எல்லோ ஹவுஸ் ரெட் ஹவுஸ் சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவாங்க. அணிவகுப்பு, அணிவகுப்பு இந்த வார்த்தை நல்லா தான் இருக்கு. என்ன இதுல என்னன்னா, பின்னால இருக்கிறவன் எதை பத்தி கவலைப்பட மாட்டான். முன்னால இருக்கிறவன் கைய நீட்டுனா
நம்மளும் நீட்டணும். முன்னால இருக்கிறவன் தலையை திருப்பினா நம்மளும் தலையை திருப்பணும். எனக்கு எந்த கவலையும் இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு லீடர் இருக்கிறான். அவன் ஒலிம்பிக் கொடியை தூக்குனா நாங்க என்ன பண்ணணும்? லெப்ட்ல கால் வைக்கணும். அவன் வலது கையை தூக்குனா நாங்களும் வலது கையை திருப்போம். அவன் இடது கையை திருப்பினா நாங்களும் இடது கையை திருப்புவோம். அவன் தலையை திருப்பினா நாங்களும் திருப்புவோம். அவன் ஹால்ட் பண்ணா நாங்களும் நிப்போம். நாங்க எதை பத்தியும் கவலைப்படுறதுக்கு. ஏன்னா முன்னாடி ஒரு லீடர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போய்கொண்டிருக்கிறான். உங்கள் வாழ்க்கை படவிலும் உங்கள் வாழ்க்கை பாதையிலும் இயேசு உங்கள் முன்னாடி போனார்னா கவலையே வேண்டாம். அவர் நின்னார்னா நில்லுங்க, அவர் திரும்பினார்னா திரும்புங்க. அவர் உங்களுக்கு என்ன, ஏன்னா you do not worry about your path because God is taking care. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் அழகா கூட்டிட்டு போவாரு. எங்க நிப்பாட்டணுமோ எங்க நிப்பாட்டுவாரு, எங்க திரும்பணுமோ அங்க திரும்புவாரு, எங்க உங்களை ரெஸ்ட் பண்ண வைக்கணுமோ ரெஸ்ட் பண்ணுவாரு, எங்களை உங்க ஆசீர்வதிக்கணுமோ அங்க ஆசீர்வதிப்பாரு, எங்க உங்களை வீடுகளை கட்ட வைக்கணும்னு நினைக்காரோ கட்ட வைப்பாரு, எங்க உங்களுக்கு தேவைகளை சந்திக்கணும்னு நினைக்காரோ அங்க சந்திக்க வைப்பாரு. எந்த மனுஷனும் அதை தடை செய்ய முடியாது. ஏன்னா போகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. சூப்பரா கூட்டிட்டு போவாரு. ஆண்டவரை சார்ந்து இருந்து பாருங்க, லைஃப் சூப்பரா இருக்கும். நானும் தான் லைஃப்ல எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலும் நான் கவலைப்படவே மாட்டேன். சாட்சியா சொல்றேன், எவ்வளவு நெகட்டிவான விஷயம் வந்தாலும் வருத்தப்பட்டாலும் அதை வாழ்க்கையில அதை நிஜமா எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஆண்டவருக்கு தெரியாம இது ஸ்லோ ஆகாது. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்போ உங்களை தாண்ட வைக்கணும், எப்போ உங்களை குதிரையில ஓட வைக்கணும், எப்போ உங்களை விமானத்துல பறக்க வைக்கணும், எப்போ உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் என்று. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனுஷன் அவரை நம்பி பயணத்தை தொடர்வான என்றால் ஆண்டவர் அவனை அற்புதமாய் நடத்துவார். பதட்டமே இல்லாம, அலக்களிப்பே இல்லாம, சோர்வே இல்லாம அற்புதமாய் நடக்க வைக்க இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. சமாதானமாய் போகணும். அதனாலதான் 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவர் என்னை பசுமுள் மேய்ச்சலிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்ன பண்ணுவாராம் கொண்டு போய் என்னை சேர்த்து என் ஆத்துமாவை என்ன பண்ணுவாராம் தேற்றுகிற தேவன், திருப்திப்படுத்துவார்னு ஒரு இடத்துல வருகிறது. அமர்ந்த தண்ணீர், ஸ்டில் வாட்டர். இந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போறாரு. ஆடுகளுக்கு எங்க தண்ணீர் இருக்குலாம் தெரியாது. அதுங்க புல்ல பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும், எங்க தண்ணி இருக்குன்னே தெரியாது. ஆனா மெய்ப்பனுக்கு நல்லா தெரியும் எங்க தண்ணி இருக்குதுன்னு தெரியும். நீங்க ஆடு, ஆண்டவர் உங்களுடைய மெய்ப்பன். உங்களுக்கு தெரியாது எங்க தண்ணி இருக்குன்னு, உங்களுக்கு தெரியாது. உங்களை மேய்க்கிற மெய்ப்பனுக்கு நல்லா தெரியும் எங்க உங்களை தண்ணீர் குடிக்க வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆடுகளை கூட்டிட்டு போய் எங்க தண்ணி குடிக்க வைக்கிறாரா? அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை போய் உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா என்ன பண்ணுவாரா? தண்ணீர் குடிக்க வைக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவ கிட்ட வருவதற்கு முன்னாடி ஒருவேளை அநேகர் பழைய மார்க்கத்தில் இருந்து நீங்க வருவதற்கு முன்னால உங்க வாழ்க்கையில இருந்த அந்த பதட்டமான சூழ்நிலைகளை யோசிச்சு பாருங்க. கடன் பாரங்களை குறித்து இன்னைக்கு அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரா? இல்ல. ஏன்னா ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால அவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்கிட்ட வாங்க, நான் என்ன பண்ணுங்க, என்கிட்ட வந்து இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தீவிரித்து ஓடி போக மாட்டீங்க, ஓடி போறது மாதிரியும் போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி சூப்பரா கூட்டிட்டு போவாரு, பின்னாடி இருந்து பாதுகாப்பார். பின்னாடி குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சந்ததிகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பின்னாளில் இருந்து பாதுகாக்கிறதுக்கும் ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் சந்ததிகளை பாதுகாப்பதற்கு நீதிமானின் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று சொன்னார். சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் என்ன பண்ணதில்லை, கண்டது இல்லை, நான் பார்த்ததே இல்லை. நீதிமானா இருக்கிறீங்களா? எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து கவலைப்படாம என்ன பண்ணலாம்? ஆண்டவர் சமூகத்துல கண்ணை மூடிடலாம். ஏன்னா நாம் போனாலும் நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அற்புதமாய் நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பின்னால் இருந்தும் பாதுகாப்பார், முன்னால் இருந்தும் உங்களை அற்புதமாய் நடத்தி செல்லுகிற தேவன். என் ஜனம் சமாதான தாபரத்தில் குடியிருக்கும் என்று சொன்னார். எப்படிப்பட்ட தாபரத்தில்? சமாதானம்.
ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னைக்குமே சண்டையும் சச்சரவும் சமாதானமும் இல்லாத இடத்துல தங்க வைப்பது ஆண்டவருக்கு பிரியம் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் சொல்ற, என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்றேன், உனக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுப்பது போல் அல்ல, என்னுடைய சந்தோஷமும் சமாதானமும் அது நிறைவா இருக்கும். நதியை போல உன் சமாதானம் வரும் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு இருக்கிற இடத்துல எங்கேயாவது கலகம் இருந்துச்சா? இயேசுவுக்கு எதிரானவன் தான் என்ன பண்ணிட்டு இருந்தான், கலகம் பண்ணி கொண்டிருந்தான். இயேசுவோடு இருந்தவர்கள் கலகம் பண்ணல. 3.5 வருஷம் இந்த சீஷர்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது தெரியுமா? வலையை விட்டுட்டு வாங்கினோன்னு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷமா வந்துட்டாங்க. மீன் தொழிலை விட்டாச்சு, எல்லாம் தொழிலை விட்டாச்சு, அங்க இருக்கிற முதலீடுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாளைக்கு என்ன பண்ணுவோம் கவலையே இல்லை, ஏன்னா இயேசு எங்களுக்கு கூட இருக்கிறார். சாப்பாடு கவலை இல்லையா? 5 அப்பத்தை எடுப்பாரு, ஆசீர்வதிப்பாரு, சாப்பிட வச்சிருவாரு. கையில பணம் இல்லையா? போடா போய் தூண்டில போடுறான் பாரு, மீன் வாயில் என்ன இருக்கும், பணம் இருக்கும். இவங்களுக்கு எப்ப தெரியுமா கவலை வந்துச்சு? இயேசு சிலுவை மரணத்தை சொல்லிட்டு செத்துருவேன்னு சொன்னாரு பாருங்க. அவங்க என்ன ஆயிடுச்சு, இருதயம் இப்பதான் யோசிக்கிறான், ஐயோ இவர் போயிட்டாருன்னா நாங்க என்னடா செய்வோம்? இவர் பேச்ச நம்பி நாங்க வலையும் விட்டுட்டு வந்தோம், மீனையும் விட்டுட்டு வந்தோம், தொழிலையும் விட்டுட்டோம், இவர் நம்பி வந்தோம், கடைசியில் இவர் நான் விட்டுட்டு போறேங்கிறாரு. எங்க இவங்க பயம் இருக்குதுன்னா, இயேசு சிலுவையில மரிக்க போற இடத்துல சொல்ற அந்த சூழ்நிலையில் தான் பயப்படுறாங்க. அது வரைக்கும் அந்த 3.5 ஆண்டுகள் அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு சாட்டிஸ்பாக்சன். அவங்களுக்குள்ள பெரிய ஐஸ்வர்யம் இல்லைனாலும் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர் கூட தான் இருக்காரு. எனக்கு தேவை வரும்போதெல்லாம் சந்திக்கிறதற்கு ஒருத்தர் என் கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அவங்கள கலங்கம் பண்ணவே இல்லை. ஆனா இயேசு மரிப்பேன்னு சொல்லும்போது ஆண்டவரே சொல்றாரு, நான் போயிருவேன்னு சொல்றதுனால நீங்க துக்கப்பட்டு இருக்கிறீங்க, கவலைப்படாத, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். மறுபடியும் இயேசு அவர்களை சந்தித்து என்ன தெரியுமா சொன்னாரு? முதலாய் இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு சீஷர்லாம் ரூம வீட்டை பூட்டி உள்ள பூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க நம்மளையும் பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ, இவர் வேற உயிர் தெழுந்துட்டாரு, எங்க போனாருன்னு தெரியல, இவரை தேடுறாங்க. ஒரு சீஷர்கள் தான் அவருடைய பிரேதத்தை களவாண்டு போயிட்டாங்கன்னு ஒரு பொருளை வேற கிளை போட்டுட்டாங்க. நல்ல வேளை அந்த நாட்கள்ல ஜிபிஎஸ் எல்லாம் இல்லைன்னா ட்ராக் பண்ணி பேதுருவை என்ன பண்ணிருப்பாங்க, தூக்கிட்டு போயிருப்பாங்க. அவ்வளவு நெருக்கத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு முதலாய் சீசர்ல போய் சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே நான் இயேசு நான் வந்துட்டேன் எதுவுமே சொல்லல. சந்தித்து சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஏன்னா என் ஆண்டவர் சமாதானத்தின் காரணர். உங்களுக்கு ஒரு பாலகன் பிறப்பார், உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான காரணர், தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் சமாதானத்தினுடைய தேவன். சமாதான தாபரங்களில் என்னுடைய ஜனம் குடியிருக்கும் என்று சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சமாதானமான சூழ்நிலை, தீவிரித்து ஓடி போகாத வாழ்வு நமக்கு வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு முன்னாடி கடந்து செல்ல வேண்டும். இஸ்ரவேலின் தேவன் நம்மை பின்னால பாதுகாக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் எனக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா அல்லது ஆண்டவர் பயணிக்கிற அந்த பிரயாணத்தின் வரிசையில நான் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு பாத்திரவானாய் நான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஒரு வரிசை இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு ஒரு சந்ததி இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஒரு சந்ததி அது ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். நாங்கள் ஆண்டவருடைய பரம்பரை, இயேசு கிறிஸ்துவனுடைய பரம்பரை. இவர் யுத்தத்துக்கு போனவர் அல்ல, யுத்தத்திற்கு போய் மரணத்தையே ஜெயித்து உயிரோடு எழுந்தவருடைய பரம்பரை. அந்த சந்ததியில நீங்களும் நான் இருக்கிறோம். அப்போ அந்த லைனேஜுக்குள்ள வந்துட்டோம். ஆனா அந்த வரிசையில நடப்பதற்கு நமக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதியை குறித்து அந்த முதல் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. இன்னொரு ஆங்கிலத்தில் வேதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் வாழ்க்கையில வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே,
சீயோனே எருசலேமேனா சபையை குறித்து பேசுகிறார். சபைனா யாருங்க? இந்த சர்ச் பில்டிங்கா? இல்ல, நீங்களும் நானும் தான் என்னது சபை. அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இந்த வஸ்திரம் இல்ல, இது எப்படி வேணா அலங்காரமா போடுங்க, தப்பு இல்ல. உங்களுக்கென்று ஆவிக்குரிய அலங்கார வஸ்திரத்தை என்ன பண்ணுங்க, உடுத்திக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் வரக்கூடாது. ஹலோ, உங்க வாழ்க்கையில யாரும் வரக்கூடாது? விருத்த சேதனம் இல்லாதவனும். அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம் உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமற்ற, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாசனை உங்கள் மேல் என்ன கூடாது, வீசக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பிரியமற்ற உறவுகள் வாழ்க்கையில வரக்கூடாது. வாலிபர்களே, உங்களுக்கு சொல்லுறேன், பிரியமற்ற உறவுகள் உங்க வாழ்க்கையில என்ன கூடாது, வர. ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள் வாழ்க்கையில என்ன கூடாது, வர கூடாது. ஏன்னா உனக்குன்னு ஒரு வல்லமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உனக்குன்னு ஒரு அலங்காரமான வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், நல்லா கோட் ஷூட் போட்டு ஒருத்தன் நல்லா ஷூ போட்டிருக்கிறான், கோட் ஷூட் போட்டிருக்கிறான், டைலாம் கட்டியிருக்கிறான், நீட்டாக ஷேவிங் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் கையில் ஒரு கம்போட சாக்கடையில் இருக்கிற பண்ணியை மேய்ச்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த அலங்கார வஸ்திரம் எங்கே போகக்கூடாது? சாக்கடைக்குள்ள போகக்கூடாது. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் வாழ்க்கையில் என்ன கூடாது, வர கூடாது. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை. ஆமா, இது நிறைய பெந்தைகோஸ்து, நம்மளும் பெந்தைகாஸ்து தான், ஆனா தீவிர பெந்தைகோஸ்து வாசிச்சாங்கன்னா நீ செயினை கழட்டிருமாங்க. செயினை கழட்ட சொல்லல, நுகத்திற்கு அடிமையாய் உட்பட்டு இருக்கிற நுகத்தை என்ன பண்ணு, கலட்டி விடு. சில காரியங்கள்ல அவங்க ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, ஆண்டவருக்காக நல்லா வாழணும்னு நினைப்பாங்க. நான் வெளிப்படையா சொல்லனேன், கிறிஸ்தவத்தில் விசுவாசிகளுக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்க மேக்சிமம் 90%, என்னுடைய கணக்கில் சொல்றேன், 90% ஆண்டவருக்காக வாழணும்னு விரும்புகிறவர்கள் அநேகர். உண்மையா சொல்றேன். ஆனா அந்த நுகத்திலிருந்து வெளியே வர முடியாமல் என்ன பண்றாங்க, தவிப்பாங்க. அந்த சிக்கலிலிருந்து வெளியே வரவிடாமல் தவிப்பார்கள். அதான் ஆண்டவர் சொல்ற, தூசியை உதறிட்டு என்ன பண்ணு, எழுந்திரு. வாழ்க்கையில சில காரியம் தப்புன்னு உணர்த்தப்பட்டுட்டா அது அன்றைக்கு என்ன பண்ண, தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடும். ஆண்டவரிடத்தில் வந்து விட வேண்டும். பிரயாணப்பட்டு போறீங்க, கோவில்பட்டிக்கோ அல்லது மதுரைக்கோ, மதுரைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. மதுரைக்கு போகணும், வண்டி எடுத்துட்டு கிளம்புறீங்க. மேப்ல தெரியாம ஏதோ தப்பா தூத்துக்குடியை போட்டுட்டீங்க. தூத்துக்குடி ரோட காட்டிருச்சு. இப்படி தூத்துக்குடிக்கு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க போய் சேர வேண்டிய இடம் என்னது, மதுரை. ஆப்போசிட்டுக்கு ரிவர்ஸ்ல இல்ல திருநெல்வேலிக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே பைபாஸே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்படி போனா என்னது, மதுரை. இப்படி போனா திருநெல்வேலி. தூக்க கலக்கத்துல மதுரைக்கு போறதுக்கு போல திருநெல்வேலிக்கு இப்படி போக ஆரம்பிச்சிட்டீங்க பைக் எடுத்துட்டு. அப்புறமா அங்க இருக்கிற பால் பண்ணை பாலை பார்த்த உடனே இது கோயில்பட்டி அப்பா, நம்ம போக வேண்டியது மதுரை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவீங்க, யூட்டன் அடிச்சு ஆண்டவட்ட சாரி மதுரைக்கு நேரா திருமணம். உங்களுக்கு சொல்றேன், யூட்டன் அடிக்கக்கூடிய நேரத்தில் டக்குன்னு யூட்டன் அடிச்சிரு. இன்னும் தாண்டி போனா சேரவே முடியாது தூரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா யூட்டனை அடிச்சு ஆண்டவர் பக்கம் திரும்பி விடு. பரவாயில்ல, மதுரைக்கு போகண்டா, நான் திருநெல்வேலிக்கே போறேன்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ண மாட்டோம், அங்க பக்கம் போக மாட்டோம். வழி தப்பிட்டா அந்த வழியை நம்ம போக மாட்டோம். இல்லையா, எப்படினாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் நேர் வழிக்காய் நான் திரும்புவேன். பூமியில் இருக்கிற ஒரு டெஸ்டினேஷனுக்கு இவ்வளவு மெனக்கெடு எடுப்பீர்கள் என்றால், பரலோக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் பரலோக தேவன் வைத்திருக்கிற அந்த மகத்துவமான பாதைகளுக்கும் நீங்கள் செல்வதற்கு பதிலாக தவறான பாதையில் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு உணர்த்தப்பட்டால் எவ்வளவு சீக்கிரமாய் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எந்த மனுஷனும் விழக்கூடாது, ஆனா விழுந்தாலும் மறுபடியும் சீக்கிரத்தில் ஆண்டவரிடத்துல போய் சேர வேண்டும். சரிங்க, இப்ப மதுரைக்கு ரோட பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கும் போது திரும்ப எனக்கு திருநெல்வேலி ரோட பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு யூட்டன் அடிச்சு வருவீங்களா? வர மாட்டீங்க. இல்ல, அந்த பாதையில சந்தோஷமா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, போய்கொண்டே. இதுதான் கிறிஸ்தவம். இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை என்ன பண்ணல, ஆக்கினைக்குள்ளாக
தீர்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்தார். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அது எப்படிப்பட்ட தூசியா இருக்கலாம், அது அவிசுவாசமா கூட இருக்கலாம், அல்லது ஜெப குறைவா இருக்கலாம், வேத வாசிப்பு குறைவா இருக்கலாம், வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில சில காரியங்களா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு யூட்டன் அடிச்சு ஆண்டவர் பக்கம் திரும்புங்க. ஆண்டவர் தன்னுடைய வரிசையில் உங்களை வைப்பார். அது எப்படிங்க பண்ண முடியும்? ரட்சிப்பை நோக்கி பார்க்க வேண்டும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, விலையின்றி விற்கப்பட்டார்கள், பணமின்றி மீட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இத 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு. இத பத்தி பேசுறாங்கள, எலும்பு சீயோனே எலும்புன்னு சொல்றாங்களே, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களே, அவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். ஒரு நாள் இதே மாதிரி சுவிசேஷ கூட்டம் நடத்திட்டு வந்து படுத்திருக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு, ஆண்டவர் இவ்வளவு சுவிசேஷ கூட்டம் நடத்துறோம், பெரிய அறுவடை ஒன்றும் இல்லை ஆண்டவர்னு சொல்லிட்டு சோர்வோட படுத்திருக்கும் போது இந்த வசனத்தை கொடுத்து ஆண்டவனை உற்சாகப்படுத்தினார். அப்போ எப்படின்னா சுவிசேஷம்னா வசனம், வசனத்தை விசுவாசிங்க, வசனத்தை உங்க வாயினால பேச ஆரம்பிங்க, உங்கள் தூசியை விட்டு எழும்ப ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு வல்லமை இருக்குது, நீங்கள் தான் தரித்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று ஒரு அலங்கார வஸ்திரம் கர்த்தர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். எப்பொழுது இயேசுவண்டை வந்தீர்களோ அப்பவே கொடுத்து விட்டார். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், அந்த வஸ்திரத்தை போடாமல் இருக்கிறோம். இன்றைக்கே போடும்படி ஒப்பு கொடுங்க. எப்படி சார் வர்றது, எப்படி என் வல்லமையை தரித்து கொள்வது? அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த சுவிசேஷம். வசனத்தை விசுவாசிங்க, வசனத்தை வாசிங்க, அது நாவினால் அறிக்கை இடுங்க. என் தேவன் என்னை எழும்ப பண்ணுவார் என்று சொல்லுங்க. பிசாசின் வாழ்க்கையில குறுக்கிட முடியாது என்று சொல்லுங்கள். நாவினால் அறிக்கை இடுங்கள். இயேசுவுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பேசி பாருங்கள். யார் வசனத்தை விசுவாசித்து நாவினால் பேசுகிறார்களோ அங்கே வல்லமை உண்டு, அங்கே இருள் வெளிச்சமாய் மாறும், அங்கே தூசியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும், அங்கே வீழ்ச்சியிலிருந்து ஒரு எழுப்புதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கே வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க, இன்றைக்கே வசனத்தை குறித்து பேச ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை தன்னுடைய வரிசையில் சேர்த்து நீங்கள் தீவிரமாய் என்ன பண்ணுவதில்லை, புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பின்னாலே பாதுகாக்கிறவராய் இருப்பார். அமர்ந்த தண்ணீரையும் நிம்மதியான வாழ்க்கையும் சமாதானமான சூழ்நிலையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து பதறாத வாழ்வும் சிதறாத மனதையும் கர்த்தர் தந்தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.